ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கள் வீட்டு தோட்டத்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? இது எங்கள் அக்கா வீட்டு தோட்டம். புதினா செடி பாருங்கள் எவ்வளோ அழகழகாக இருக்குது. அந்த கார்னர்லாம் பாருங்கள் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குதுன்ட்டு. நல்லா ஒரு 2-3 வாட்டி இது பறித்து நாங்கள் சமைச்சிட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இடையில பருப்பு கீரைலாம் கூட இருக்குது. இது வந்து அரைக்கீரை. இதுவும் நாங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா? சரி, நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த கீரை வந்து. பிள்ளைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. தண்டும் நல்லா நீட்டு தண்டாக. இதில் நாங்கள் அறுவடை பண்ண அந்த கிளிப்பை நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு 10 கட்டுக்கிட்ட இந்த கீரையிலேருந்து எங்களுக்கு கிடச்சிது. எல்லாருக்குமே ஷேர் பண்ணோம். இதுதான் அந்த கீரையை நாங்கள் அறுவடை பண்ணது. நல்லா நீட்டாக இருந்துச்சு. அப்புறம் முள்ளங்கி வச்சு இது வந்து 1 மந்த் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. அதுக்குள்ளேயே எங்களுக்கு முள்ளங்கி வந்துருச்சு. முள்ளங்கி நல்லா விளைஞ்சிருச்சுன்னா மண்ணுக்கு மேலே வந்துடும். ஏன்னா இதெல்லாம் கிழங்கு வகையை சேர்ந்ததில்ல, மண் உள்ள க்ரோ ஆகக்கூடியது. நாங்கள் ஒரு 4-5 பாக்ஸ் போட்டிருந்தோம். அதில் இன்றைக்கி ஒரு பாக்ஸில் வந்து சரி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். இது வந்து பிங்க் கலரில் வரும் அந்த அவரைக்கொடி. இது வந்து இப்போ ஆடி மாதம் போட்டது. இது வந்து கார்த்திகையில் வந்து காய வைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது கொடி ஏற்றி விட்டுருக்கோம். அக்கா தோட்டத்தில் தான் இது. இது வந்து நிறைய காய் நிறைய கொடுக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வீட்லேயே நம்ம பண்ணிக்கிறப்ப அதனுடைய சந்தோஷமே ரொம்ப தனியாக இருக்கும். என் பையன் கையில் வச்சிட்ருக்கான். அவங்களே இத்தனை ஃபஸ்ட் டைம் இது மாதிரி செடியிலேருந்து எடுத்து பார்க்குறாங்க. அது அப்புறம் பாவக்காய் கொடி வச்சுருக்கோம். பாவக்காயிலையும் பூவு பிஞ்சு விட ஆரம்பிச்சிருச்சு. இதை பாருங்கள், பிஞ்சு தெரியுதா? பூவு பிஞ்சு எல்லாம் விட ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து சுரக்காவும் வச்சுருக்கோம். மேலே வந்து பந்தல் போடுறதுக்கு கயிறு கட்டியிருக்கோம். இது நல்லா க்ரோ ஆன பிறகு மேலே பந்தல் கட்டிட்டு இதோடைய அப்டேட்டும் உங்களுக்கு நான் காட்டுறேன். எங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி முள்ளங்கி கீரையும் முள்ளங்கி தான் எங்களுக்கு வீட்டில் சமையல். ஃபைனலி நாங்கள் சமையலும் முடித்தாச்சு. பொரிக்குழம்பு, கீரை.